சில பேர் சொல்கிறாங்க ப்ரோ இந்த கறி மீன் எலும்பு நல்லி எலும்பெல்லாம் போட்டு நல்லா கட்டிங்க அப்போ தான் பார்த்தோன்னா நிறையா வியூஸ் வரும். இவன் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எங்கே அடிக்கிற வெயிலில் கறி மீனெல்லாம் சாப்பிட்டா என்னங்க ஆகும்? இப்போது ஒரு ஹோட்டலில், அதாவது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி, அதாவது சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சைவ ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. சாப்பாடு இருக்குண்ணா? சாப்பாடு சாப்பிடலாம். சரி சரி. எவ்வளோ? சாப்பாடு சாப்பிட சாப்பிடப்பா. வரலாமா? இது என்னதுண்ணா? இது என்னது? இது சவு சவ்வா? ஓகே ஓகேண்ணா. என்னென்ன குழம்பு இருக்கு? சாம்பார் கொடுங்க. ஓகே, போதுண்ணா, கொஞ்சமாக போடும். ஆனியன் இப்போ தொட்டுக்கு என்னென்ன இருக்குது? தொட்டுக்க இதுக்கு சைட்ஸ் என்னென்ன இருக்குது? தொட்டுக்க அதெல்லாம் வேணும். அப்பளம் வேணும். அப்பளம் வைங்க. சாம்பாரில் பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் நல்லா இருக்குது. அடுத்தது வந்து காரக்குழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் மோர் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் சாப்பிட்றேன்னு பாருங்கள். கொஞ்சம் தான் சாப்பிட போகிறேன். இப்போது சாப்பிட்டு இருக்கும்போதே பார்த்தா இந்த கடையில் கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக வருது. நிறையா பேர் இருக்காங்க சாப்பிட்றேன். சாப்பிட்டு வாங்கி இருங்க இன்னும் முடிக்கல. கேமரா ஒயிட் ஆங்கிள் வந்து சரியாக கவர் ஆகலை. அதனால் இலையை கொஞ்சம் லைட்டாக மடித்து விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் வியூ கிடைக்கும். அதனால் இதை பண்ணுறேன்.
கொஞ்சமாக போகிறேன் மோர் கொடுங்க மோர். சாப்பாடு 90 ரூபாயா? சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ.